நம்ம தமிழ்நாட்டில் ஏலியன்ஸை பார்த்துருக்காங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் வானத்தில் வரிசையாக ஒரு ட்ரெயின் மாதிரி லைட்ஸ் போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது இலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ். சேட்டலைட்ஸ் அப்படின்னா உயரத்தில் தானே இருக்கும், அது மனுஷங்க கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு எப்படி பறக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போது ஸ்டார்லிங்கோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக சேட்டலைட் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக இலான் மஸ்கால உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளோ நாளாக இன்டர்நெட் நமக்கு சேட்டலைட் மூலமாக வரலையே அப்படின்னு. கிடையாது. இவ்வளோ நாளாக இன்டர்நெட்ஸ் நமக்கு கடற்கடியில் இருக்கிற ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் மூலமாக தான் வருது. இன்டர்நெட்னா என்ன? உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிவைசஸில் அங்கேயும் இங்கேயும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம முன்னவே சொன்னோம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் மூலமாக கடற்கடியில் தான் வருது அப்படின்னு. அப்போது இது யார் நமக்காக கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிஸ்லையும் இல்லை ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் அது அதுக்கான இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் சொல்லணும் ரிலையன்ஸ், இந்த மாதிரியான இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோவை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு டேட்டா சென்டரில் இருக்குது. இந்த வீடியோ தான் நமக்கு இந்தியாவில் தெரியணும். அப்போ இந்தியாவில் இந்த வீடியோ வரணும் அப்படின்னா என்ன ஆகும்னா முதல்ல இந்த வீடியோ வந்து பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகும். அதாவது நம்ம முன்னவே சொல்லியிருக்கோம் இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எல்லா விஷயமே 1010 சொல்லி பைனரி கோட்ஸாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம முன்னமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த வீடியோ 1010 பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகி அப்புறம் அந்த பைனரி கோடாக கன்வெர்ட் ஆனதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம்னா லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த லைட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக அந்த டேட்டா சென்டர்லேருந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐஎஸ்பி வரைக்கும் வரும். இந்தியாவில் மேஜர் சிட்டிஸ் லைக் சென்னை, பாம்பே, கொச்சி, ட்ரிவாண்ட்ரம் இந்த மாதிரியான சிட்டிஸ்லேருந்து தான் இந்த ஐஎஸ்பி வந்து இதை எடுக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக வந்து அந்த டேட்டாவை மறுபடியும் பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணி அதை பக்கத்தில் இருக்கிற டவர்ஸுக்கு கொடுத்து அங்கேருந்து அது ரேடியோ வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம் பைனரி கோட்ஸாக இருக்குன்னு சொன்னேன், அப்போ அந்த பைனரி கோடாக இருக்கிற விஷயம் எப்படி லைட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா லைட்லேயும் பைனரி கோடாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1010 இருக்கிற விஷயத்த 1 அப்படின்னா ஆன்னும் 0 அப்படின்னா ஆஃப்னும் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ லைட் வந்து ஆன் அப்படின்னா 1, ஆஃப் அப்படின்னா 0. இப்படி அதை கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் ஏன் ஸ்டார்லிங்க் மாதிரியான கம்பெனிகள் சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மூணார், கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு நமக்கு வழி தெரியலன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்கும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபோனில் சிக்னல் இருக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹை ஆல்டிடியூட் இருக்கிற ஒரு இடத்துக்கு டவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு நிறைய செலவாகும். இப்படி இருக்கிற பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ டவரில் நமக்கு எப்படி டேட்டா ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ சேட்டலைட் இன்டர்நெட் மூலமாக நமக்கு டேட்டா எப்படி ரிசீவ் ஆகும்னா நார்மலாக நம்ம டிஷ் டிவி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். நம்ம டிஷ் டிவி வச்சுருக்கோம்னா அதில் ஒரு டிஷ் இருக்கும், அந்த டிஷ்ஷை வந்து நம்ம சேட்டலைட்டுக்கு அலைன் பண்ணி வைக்கணும். வச்சா அந்த ஆங்கிள்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக சிக்னலை ரிசீவ் பண்ணி அதுலேருந்து நமக்கு டிவியில் அது வீடியோவாக தெரியுது. அந்த டிஷ்லேருந்து செட்டாப் பாக்ஸுக்கு வரும், செட்டாப் பாக்ஸ் வந்து நமக்கு டிவியில் அது வீடியோவாக தெரியும். இதுவே சேட்டலைட் இன்டர்நெட் வந்துருச்சு அப்படின்னா அதோட டிஷ் நீங்கள் வச்சா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே சேட்டலைட்டோட பொசிஷனுக்கு அதை அலைன் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால் இருக்கிற யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் இருந்து வேலை பண்ணுவாங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இன்டர்வியூக்கு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜாப் சர்ச் பண்ணும்போது அதில் வர ஒரு இன்டர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்கும்போது உங்களுக்கு லேக் இருக்கக்கூடாது. இந்த லேக்குக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேட்டன்சி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லேக் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் வரும்போது ஸ்டேபிளான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சேட்டலைட் இன்டர்நெட் 2 கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசாட் அப்படிங்கிற கம்பெனி, இன்னொன்று ஹியூஸ்நெட் அப்படிங்கிற கம்பெனி. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இவங்களோட சேட்டலைட்ஸ் நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் தான் இருக்குது. அங்கேருந்து நமக்கு டேட்டா வரணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டேட்டா சென்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் எடுத்துக்கலாம். இப்போ துபாயில் இருக்கிற டேட்டா சென்டர்லேருந்து இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு அப்ராக்சிமேட்லி டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்கடியில் ஒரு 5200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 5200 கிலோமீட்டர்ஸ் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு இருக்கிற டைமை விட இங்கேருந்து ஒரு 35,000 கிலோமீட்டர் உயரத்தில் போய் டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி 35,000 கிலோமீட்டர் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம முன்ன சொன்ன லேட்டன்சி. இந்த லேட்டன்சி உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக எங்கே புரியுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜியில் கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுருக்கும் போது நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேயர் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆயிரும், மற்றவங்க எல்லாரும் பேசுறது உங்களுக்கு கேட்கும், ஆனால் உங்கள் பிளேயர் ஃப்ரீஸ் ஆயிடுவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வரும், இந்த மறுபடியும் கட்டாய பழைய இடத்துலேயே வரும். இதுக்கு பேர் தான் லேட்டன்சி அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா நெட்டு கரெக்டாக வராதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா.
இல்லையா, அதுதான் விஷயமே. ஆனால் இதுக்காக ஸ்டார்லிங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியிலேருந்து வெறும் 600 கிலோமீட்டர் உயரத்தில் அவங்களோட சேட்டலைட்ஸை வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த சேட்டலைட்ஸ் மூவ் ஆகும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்த்தாலே தெரியுது, வானத்தில் ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி தெரியறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இந்த சேட்டலைட்ஸ் வெறும் 600 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் ஏரியாவை தான் அதனால கவர் பண்ண முடியும். இதை பற்றி இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 சேட்டலைட்ஸ் ஆல்ரெடி ஆர்பிட்டில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 42,000 சேட்டலைட்ஸாவது இருந்தால் தான் பூமி ஃபுல்லாக நெட்வொர்க் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நமக்கு இன்டர்நெட் நல்லா தானே வந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டேட்டா ரிசீவ் ஆகிற ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 Gbps அப்படிங்கிற ஸ்பீடில் நமக்கு டேட்டா ரிசீவ் பண்ண வரைக்கும் முடியும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 GB/s வரைக்கும் எல்லாமே நம்மளால் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் மூலமாக பார்த்தீங்கன்னா 300-400 Mbps தான் நமக்கு வந்து டேட்டா ரிசீவ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற கனெக்ஷன்ஸ் வச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நமக்கு ஸ்பீடு நல்லா தானே இருக்குது, நாங்கள் எதுக்கு சேட்டலைட் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிறது சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இன்டர்நெட் கிடைக்காத இடங்கள்லையும் இன்டர்நெட் ஸ்டேபிளாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சேட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்பில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இலான் மஸ்க் சொல்லும்போது ஸ்டார்லிங்க் எல்லாமே ஸ்டேபிளைஸ் ஆகி நம்ம ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் 10 Gbps வரைக்கும் ஸ்பீடு வரலாம் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம இலான் மஸ்க் ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். அப்போ மற்ற தலைவர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அதுக்கு தான் நம்ம அமேசானோட ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார், கைப்பர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆல்ரெடி 2 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு சும்மா இருப்போமா? யாருமே அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம சந்திரயான் அனுப்பி மூணோட சவுத் போலே பார்த்துட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் அம்பானி என்ன பண்ணார்னா, என் நாட்டுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஜியோவில் அவரும் சேட்டலைட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காகன்னா, கம்மி விலையில் இன்டர்நெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க ஆரம்பிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னா, அந்த டிவைஸில் நம்ம ஒரு டேட்டா சர்ச் பண்ணோம்னா அந்த டேட்டா அங்கேருந்து பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகி மோடம்க்கு வரும். மோடம்லேருந்து டிஷ்ஷுக்கு போகும். டிஷ்லேருந்து இது ரேடியோ வேவாக கன்வெர்ட் ஆகி சேட்டலைட்டுக்கு போகும். ரேடியோ வேவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2G ஸ்பெக்ட்ரம் இதுன்னு சொல்லலாம், அந்த அலைக்கற்றைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அலை வடிவில் தான் இது போகும். அலை வடிவில் போகுது அப்படின்னா, இப்படி மேலே வரும்போது இந்த பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகிறது, இப்படி மேலே வரும்போது 1னும் கீழே போகும்போது 0னும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இந்த மேலே போகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கேப்புக்குள்ளே எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து 1ன்னு எடுத்துக்குவோம், கம்மியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை 0ன்னு எடுத்துக்குவோம். இப்படி 2 விதத்தில் தான் ரேடியோ வேவ்ஸ் வந்து போகுது. ஒன்று ஒரே ஆம்ப்ளிடியூடில் 1 and 0ன்னு போகலாம், இல்லைனா ஒரு டைம் கேப்புக்குள்ளே நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது 1ன்னும் அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி போகிறது வந்து லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியும் நம்ம 2 விதத்தில் இந்த ரேடியோ வேவ்ஸ் அனுப்புகிறோம். இப்போ இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் போயிருச்சு. அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் டேட்டா சென்டர் இருக்கும் அந்த இடத்துல NOC அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். NOCனா நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர். இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டருக்கு அந்த சிக்னல் வந்துடும். இப்போ இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டருக்கு எங்கேருந்து டேட்டா வருதுன்னா, அந்தந்த ஊர்லேருந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமாக வருது. இப்போ நம்ம சர்ச் பண்ணுற வீடியோ யூஎஸில் இருக்குது அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ சேட்டலைட்லேருந்து NOCக்கு வருது. இப்போ இது NOCன்னு நினச்சிக்கோங்க. யூஎஸில் இருக்கிற எல்லா டிவைசஸையும் நான் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த NOCக்கு வர வச்சுருவேன். இந்த NOCலேருந்து ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில் இருக்கிற டேட்டாவை ரேடியோ வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் சேட்டலைட்டுக்கு எடுத்துக்குவேன். சேட்டலைட்டில் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ரேடியோ வேவ்ஸ்லேருந்து நான் அந்த டிஷ்ஷுக்கு கொடுப்பேன். டிஷ் என்ன பண்ணணும்னா, மோடம்க்கு ரேடியோ வேவ்ஸ்லேருந்து பைனரி கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். பைனரி கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறத மோடம்லேருந்து டிவைஸ்க்கு மறுபடியும் வீடியோவோ ஆடியோவோ அது வந்துடும். இப்படி தான் சேட்டலைட் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. இந்த எல்லா விஷயத்துக்கும் விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யுஎஸ் தான். 1962லேயே டெல்ஸ்டார் 1 அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் அனுப்புனாங்க. வேர்ல்டுலேயே முதல் கம்யூனிகேஷனுக்காக அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது தான். அங்கே ஆரம்பித்த விஷயம் தான் அப்படியே டெவலப் ஆகி இப்போது இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் போட்டிருக்கோம், அதாவது வைஃபைல எடுத்திருக்கோம் அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு மாறுறோம் அப்படின்னா அதை தூக்கிட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சேட்டலைட் இன்டர்நெட் வந்துருச்சு, நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதோட டிஷ்ஷையும் அதோட மோடத்தையும் தூக்கிட்டு போனால் மட்டும் போதும், அதை போய் நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒருவேளை சேட்டலைட் இன்டர்நெட் நம்ம ஊருக்கும் வருது அப்படின்னா நீங்கள் சேட்டலைட் இன்டர்நெட் எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டெப்த்தாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக நமக்கு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்டெப்த்தான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுறோம்.